பெருமானார் அல்லாஹ் எங்க ரஹமத்துங்கிறான், ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஏன் சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதும் சரி, துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் சரி, தன்னுடைய உம்மத்துடைய நன்மையை தவிர அவங்களுக்கு வேற எந்த கவலையும் கிடையாது. உம்மத்து தான் அவங்களுக்கு எல்லா நிலைகளிலும். பாருங்க, ஒரு முறை சொன்னாங்க, என்னுடைய ரப்பிடம் இருந்து என்னிடம் ஒரு தூதர் வந்தார். மலக்குமார்கள் வருகையை பெருமானார் அப்படி சொல்லுவாங்க, அத்தானி ஆதிம் ரப்பி, அல்லாட்ட இருந்து என்னிடம் ஒருவர் வந்தார். வந்து அந்த மலக்கு சொன்னாரு, அல்லாஹ் ரெண்டுல ஒன்றை தேர்வு செய்யலான்னு உங்களுக்கு விருப்பம் கொடுக்குறான்னு சொல்லி. என்ன ரெண்டு? ஒன்று, உங்களுடைய உம்மத்தில் பாதி பேரை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன். ஆனால் அந்த பாதி பேர் சொர்க்கத்துக்கு போயிட்டா அவ்வளோதான், மிச்சம் பாதி பேர் நரகம்தான். யாரும் அந்த மிச்சம் பாதி பேருக்கெல்லாம் சிபாரிசுலாம் செய்யக்கூடாது. நீங்கள் விரும்புனீங்கன்னா பாதி பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன். இல்லையா, உங்களுக்கு பரிந்துரை செய்கிற விருப்பத்தை தருகிறேன். இந்த ரெண்டில் எதை எடுக்கிறீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கவே இல்லை. சொன்னாங்க, ஃபக்தர்து ஷஃபாஅ, நான் ஷஃபாஅத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன்னு சொல்லி. ஏன்னா முதல் விஷயத்தை தேர்ந்தெடுத்தா இந்த உம்மத்தில் பாதி பேர் சொர்க்கம் போவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, இல்லை, நான் என்னுடைய பரிந்துரையை கொண்டு இந்த உம்மத்தினுடைய கடைசி நபர் வரை, நரகத்தில் இருந்து வெளியேற்றுகிற வரை என்னுடைய ஷஃபாத்தை பயன்படுத்துவேன். நான் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஷஃபாஅத்தி லிமன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இறந்து போன எல்லாருக்கும் என்னுடைய பரிந்துரை உண்டு, கடுகளவு ஈமான் இருந்தாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரந்துபட்ட உள்ளத்தை பாருங்க, அவங்க துன்யா ஆகிரத்து ரெண்டுலையுமே இந்த பரந்துபட்ட உள்ளத்தை தான் அவங்க தேர்வு செய்வாங்க. அருமையானவர்களே, எனவே மனிதர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை, மனிதர்களுக்குன்னா அதையும் தெரிந்து கொள்ளுங்க. சில பேர் சமூகம் 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 சொல்லி குடும்பத்தை பார்க்க மாட்டான். இந்த மார்க்கம் அதை விரும்புறது கிடையாது. இந்த மார்க்கத்தில் படித்தரங்கள் இருக்குது. சமூக சேவைங்கிற பேர்ல தன்னுடைய குடும்பத்தை மறக்கலாமான்னா கிடையாது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களோடு அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு நல்ல வாலிபர் ஒருவர் அந்த வழியாக போறார். மக்கள்ல சில பேர் சொன்னாங்க, லவ்கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போனா எவ்வளோ நல்லா இருக்கும், வாலிபராக இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய பாதை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அழகான விளக்கம் இது. இந்த மார்க்கத்தை சில பேர் சுருக்க நினைக்கிறாங்க, ரொம்ப சுருக்கிறாங்க, குறுகிய பார்வை. பெருமானார் சொன்னாங்க, எவ்வளோ அழகா சொன்னாங்க பாருங்க. சொன்னாங்க, இவர் இப்போ எதுக்கு போறாருன்னு பாருங்க. அவர் தன்னுடைய குழந்தைகளுக்காக, பருவமடையாத குழந்தைகளுக்காக உழைச்சி சம்பாதிக்க போறாருன்னா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, இவர் செல்வது தன்னுடைய வயதான பெற்றோருக்காக வெளியே போறாருன்னு சொன்னா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாரு. இவங்க யாருமே இல்லை, பிள்ளைகளும் இல்லை, பெற்றோரும் இல்லை, தனக்காண்டி தான் போறாரு, யார்ட்டையும் கேட்கக்கூடாது. நான் உழைச்சி சம்பாதிக்க போறேன்னு போறாருன்னா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். காலையில வியாபாரத்திற்காக போகிற ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. தன்னுடைய மனைவி மட்டும் இருக்கிறாங்க, மனைவிக்காக சம்பாதிக்க போறாரா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, முதல்ல குடும்பம் தான், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், இவர்களுக்காக உழைப்பவரும் அல்லாஹ்வுடைய பாதையில. ஏன்னா சமூகத்திற்கான அக்கறையில குடும்பத்தை மறக்கிறவர்களும் உண்டு, தீனுக்கான அக்கறைங்கிற பேர்ல குடும்பத்தை மறப்பவர்களும் உண்டு. இந்த மார்க்கத்தில் ரெண்டையும் கரெக்டாக தான் வச்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய கடமைகள், மார்க்க கடமைகளை நிறைவேற்றினாலும் குடும்பத்தினருக்கு நீ குறை வைக்கக்கூடாது. நீ பெரிய சமூக சேவை ஆற்றினாலும் குடும்பத்தினருக்கு குறை வைக்கக்கூடாது. இந்த ஹதீஸ் உணர்த்துகிற பாடம் அதுதான். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டையும் கரெக்டாக வச்சிருந்தாங்க. தன்னுடைய மனைவிமார்களுக்கான எந்த ஹக்கையும் அவர்கள் குறைத்தது கிடையாது. மனைவிமார்களுக்கு வருடாந்திரம் அவர்கள் கொடுக்கக்கூடிய நஃபகா, ஒரு மனைவிக்கான வீட்டு செலவுக்கான உணவுப் பொருள், ஹதீஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா அசந்துடுவீங்க. ஒவ்வொரு மனைவிக்கும் அவர்கள் கொடுத்த அந்த தானியம் இருக்கு இல்லையா, அது ஒரு தனிநபருக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அது எக்கச்சக்கமா கொடுத்தாங்க, கொஞ்சம்லாம் கொடுக்கல. ஒரு கட்டத்தில் அதுவே பத்தாதுன்னு பெருமானார் மனைவியர் சண்டை போட்டாங்க. அல்லாஹ் அதை கண்டிச்சான்னு வருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் சரியாக தான் இருந்தாங்க. அதே போலத்தான் அவங்க பொது விஷயத்திலையும் அக்கறைப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருடைய துயரத்திலையும் பங்கெடுப்பாங்க, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அனஸுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு
ஒரு நாள் ஹஜ்ரத் அனஸுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அனஸுடைய தம்பி ஒரு சின்ன பையன், அபு உமைர் அவருடைய பெயர். அந்த பையன் வீட்டுக்கு வெளியில சோகமா உட்கார்ந்துருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இந்த பையன் சோகமா உட்கார்ந்துருக்கிறானே அப்படின்னு கேட்குறான். இப்போ சொன்னாங்க, அந்த பையன் வளர்த்து வந்த ஒரு புல்புல் பறவை அது செத்து போச்சு, கவலையில் உட்கார்ந்துருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய மக்காம் உடையவர்கள், அந்த சிறுவனுக்கு அருகில் போய் அவனுடைய தலையில தடவி கொடுத்து அவனுக்கு ஆறுதலாக, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், அபு உமைரே என்ன நீ வளர்த்த புல்புல் பறவை செத்து போச்சா, நீ வளர்த்த புல்புல் பறவை செத்து போச்சா? யார்கிட்ட போய் ஒரு சின்ன பையன்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தடவி கொடுத்து அந்த பையனுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், அபு உமைரே என்ன நீ வளர்த்த பறவை செத்து போச்சா? அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அருமையானவரே, இந்த குணம் தான் தீனு. இதெல்லாம் இன்னைக்கு நம்மள்ட்ட எங்க போச்சு? நம்முடைய உள்ளங்கள் இறுகி போச்சு. சின்ன குழந்தைகளுடைய அந்த ஆறுதல், அந்த பறவை செத்து போனதுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இன்னைக்கு நாம மனிதன் இறந்து போனா கூட ஆறுதல் சொல்வதை சடங்காக்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதரிடத்துல எதுவுமே சடங்கு இல்லை, எல்லாமே உள்ளத்திலிருந்து தான் வரும். அந்த பையனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவனை தடவி கொடுத்து அந்த பறவை செத்து போனதுக்காக வேண்டி அவ்வளவு ஆறுதல் சொல்லி அந்த பையனை தேத்துறாங்க அல்லாஹுடைய தூதர்.